ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய லெவலில் போகக்கூடிய ஒரு 3 காயின்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நாங்கள் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கிரிப்டோ காயினை பார்க்க போகிறோம்னா, சொலானா பிளாக் செயினில் சூப்பரான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா மைரோ. இந்த மைரோ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.089 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மைரோ காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த மைரோ காயின் எந்த அளவுக்கு வந்து ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு $1 பக்கமாக வந்து ரொம்பவுமே வந்திருக்குது. அதாவது 0.44 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்துருக்குது. ஆல் டைம் ஹை எப்போ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2024, அதாவது இந்த வருஷத்தில் தான் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுவும் மார்ச் மாதத்தில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுக்கப்புறமா ஆல் டைம் லோன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2023 நவம்பர் மாதத்தில் ஆல் டைம் லோ போயிருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு ஆல் டைம் லோ போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.0020 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கீழே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 0.089 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் லோ போனது பார்த்தீங்களா நவம்பர் மாதம் 2023, அந்த ஆல் டைம் லோ போனதுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது இப்போ போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா 0.089 சம்திங் ரேஞ்ச் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 43 மடங்கு லாபத்தில் தான் இப்போ வரைக்கும் வந்து போயிட்டு இருக்குது. அதே இது ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குதுன்னா 0.450 அந்த ரேஞ்ச் அளவுக்கு மேலே வந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1 பக்கமாக மேலே வந்திருக்குது. நவம்பர் மாதத்தில் ஆல் டைம் லோ போயிருக்குது. அதிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் அந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த 5 மாதத்தில் ஒரு 220 மடங்கு அப்படிங்கிற லாபம் வந்து வந்திருக்குது. இனி இந்த புல்ரனுக்கு எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். அதாவது புல்ரனுக்கு பெரிய அளவில் வந்து போகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 20 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இப்போ 0.1 எடுத்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா 20 மடங்கு அப்படின்னா ஒரு $2 பக்கமாக கூட வரலாம். இப்போ 0.089 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அப்போ 20 மடங்கு அப்படின்னு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 10,000 முதலீடு போட்டிங்கன்னா அப்போ 20 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு $2 லட்ச ரூபா வரைக்கும் வந்து லாபமாக எடுக்கலாம். அதாவது 20 மடங்குக்கு இந்த மைரோ காயின் மூலியமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, சொலானா பிளாக் செயினில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ORC. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.0078 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ORC எந்த அளவுக்கு மேலே போயிருக்குதுன்னா 0.0190 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில், அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து 1.5 மடங்கு லாபத்தில் வந்து நல்லாவே ஹையில் போயிருக்குது. இந்த ORC காயினோட டோட்டல் சப்ளை எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதாவது மைரோ காயினோட சப்ளை அந்த ரேஞ்ச் அளவுக்கு தான் இருக்குது. இப்போ மைரோ காயினை விட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு கீழே தான் இருக்குது. இந்த புல்ரனுக்கு பெரிய அளவில் வந்து நல்லாவே ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கலாம். அதாவது 0.5, அதாவது $1 வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, சப்போஸ் இந்த ORC காயின் இப்போ 0.0078 அந்த ரேஞ்ச் அளவில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, சப்போஸ் 0.005 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்தால் கூட நமக்கு அந்த டயத்தில் நீங்கள் வந்து அந்த டயத்தில் வந்து பை பண்ணிங்கன்னா 0.5 அந்த ரேஞ்ச் அளவுக்கு மேலே போகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட எடுக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ORC காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புல்ரனில் இந்த ORC காயினை நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா மங்கி சிட்டினு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மங்கி சிட்டினு மீம் காயினை பார்த்தீங்கன்னா எத்ரியம் பிளாக் செயினில் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.5035 சம்திங் ரேஞ்சில் வந்து நல்லாவே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மங்கி சிட்டினு மீம் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்குது. இப்போ 0.5034 சம்திங் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த புல்ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா அதிகபட்சமாக ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மங்கி சிட்டினு மீம் காயின் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 82 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது இப்போ
இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. ஆல் டைம் லோ போனதுன்னு பார்த்தீங்கன்னா 0.50 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு ஆல் டைம் லோ போயிருந்துருக்குது. இந்த மங்கி சிட்டினு மீம் காயினுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 தள்ளி 17லேருந்து 18 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த 0.50 தள்ளி 18லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 82 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இந்த மங்கி சிட்டினு மீம் காயின் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. இந்த புல் ரனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா மினிமம் 20லேருந்து 25 மடங்கு வரைக்கும் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் தான் டெபாசிட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாத பட்சத்தில் நீங்கள் பேங்க்கில் போய் தான் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி இவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன ரேட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.